ராஜேஸ்வரி, தேசிய வளர்ச்சிக்கான கொள்கைகளை வகுக்கும் நிதி ஆயோக்கின் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற போது இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்த சூழ்நிலையில் இன்று மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நிதி ஆயோக் கூட்டத்தில் தமது உரை பேச ஆரம்பித்தவுடனும் மேற்கு வங்க மாநிலத்தின் கோரிக்கைகளை கூற ஆரம்பித்தவுடனும் தனது மைக் ஆஃப் செய்யப்பட்டு விட்டது என்பதால் தாம் இந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்வதாக கூறி தற்போது பேட்டி அளித்திருக்கிறார். இதில் பாரபட்சம் காட்டுவதை தாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் மேற்கு வங்க மாநில மக்களின் உரிமைகள் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, அதனால்தான் கூட்டத்திலிருந்து தாம் வெளிநடப்பு செய்திருப்பதாகவும் அவர் அந்த கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததற்கான காரணத்தை கூறியிருக்கிறார். மேற்கு வங்கத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தாம் கோரிய போது மத்திய அரசின் பாரபட்சத்தை தம்மால் இனிமேலும் பொறுத்துக் கொள்ள இயலாது என்றும் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் டெல்லியில் அளித்த அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்தவரை மத்திய நிதிநிலை அறிக்கையில் தங்களது மாநிலங்களுக்கு போதிய நிதி மற்றும் திட்டங்களுக்கான ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், தமிழகம், புதுவை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து அவர் இப்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதனால் மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாகுபாடு காட்டப்பட்டதாக கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக 6 மாநில முதலமைச்சர்கள் அறிவித்த சூழ்நிலையில் இப்போது கூட்டத்தில் பங்கேற்ற மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் வெளிநடப்பு செய்திருக்கிறார். தங்களது கோரிக்கைகளை பேச முற்படும் போது ஒலிபெருக்கி ஆஃப் செய்யப்பட்டது என்றும் எங்களது கோரிக்கைகளை மத்திய அரசு நிதி ஆயோக் கூட்டத்தில் செவிமடுக்கவில்லை என்பதால் தாம் வெளிநடப்பு செய்ததாகவும் அவர் மம்தா பானர்ஜி பேட்டியளித்திருக்கிறார். ஏற்கனவே 6 மாநில முதலமைச்சர்கள் புறக்கணித்த சூழ்நிலையில் 7வது மாநிலமாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் கூட்டத்தில் பங்கேற்று அவரது பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதால் தாம் வெளிநடப்பு செய்திருப்பதாக கூறியிருப்பது நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு புதிய சர்ச்சையை எழுப்பியிருக்கிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.